எனக்கு ஒரு 19 இயர்ஸ் வந்து ராகு தசை போயிட்டு இருந்தது. ராகு முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது என்னோட 39 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும், தட் இஸ் ஒரு 6 இயர்ஸ், இப்போ 45 எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் என்னோட இது என்னன்னா, இப்போ ஹிந்து மதத்தில் வந்து நம்ம சொல்கிறோம்ல, பிறப்பு வந்து மறுபிறவி, நம்ம அந்த ஜீவன் வந்து திரும்பி திரும்பி பிறக்கும்ல. எனக்கு என்னமோ வந்து என்ன தோணுதுன்னா, எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் வந்து நிறையா தர்ம காரியங்கள் செஞ்சு, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தர்ம காரியங்கள் செஞ்சு இது கடைசி என்ன பிறவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் இன்னும் குழந்தை இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு அடுத்தது வந்து எங்கள் அப்பாவுடைய இது வந்து லீனேஜ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு வகையில் வந்து என்னுடைய பிறவியோடைய எண்டா இது இந்த லாஸ்ட் பிறவியா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் கொஷின். ஓகே, அதாவது நீங்கள் சொன்னீங்க ராகு தசை அதெல்லாம் சொன்னீங்க. உங்கள் ஜாதக பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் இட பாதிப்பு தாக்கம் என்பது இருக்கு. தட் இஸ் ஒய் இந்த விவாகரத்துக்குள்ள நம்ம என்ட்ராறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பீரியடு 7.5 சனி முடிஞ்சு நல்ல இப்போதான் வந்து ஒரு குரு பார்வையும் கிடைக்க போகுது. இனிமேல் இதை விட நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மூவ் ஆன், ஆகிய படம்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. எது நடந்தாலுமே பின்னாடி போட்டுருணும். நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு தான் வாழணும். அது ஜாதகம், ஜோதிடம் எல்லாமே அதை தான் பறைசாற்றுது. இல்லை, நான் ஆல்மோஸ்ட் அப்படி தான் நாங்கள் இருக்கோம். நான் அதில் ஆல்மோஸ்ட் அக்செப்டட் தான். அண்ட் நான் கல்வி தானம், அன்னதானம் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். கல்வி தானம் வந்து தொடர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன். அண்ட் வந்து அன்னதானம் வந்து டெய்லி எங்கள் வீட்டில் வந்து 20 பைரவர்கள் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஸோ அதான் வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த கர்மா அப்படிங்கிறத உங்களை காப்பாற்றி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஓகே, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சார். லீனேஜா அவங்க அப்பா வழியா வரக்கூடிய லீனேஜ் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இதுதான் என்னுடைய பிறவியில கடைசி பிறவியா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி பிறவி கிடையாது, கடைசி பிறவி கிடையாது. சரி, எப்படின்னா கடைசி பிறவி என்பதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. அதாவது நல்ல கர்மாவும் இருக்கக்கூடாது, கெட்ட கர்மாவும் இருக்கக்கூடாது. டெபிட் கிரெடிட் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆனா மட்டுமே தான் நல்ல பிறவி. அடுத்த பிறவி இருக்காது. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, அப்ப இன்னொரு பிறவி எடுக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற எதுவும் இல்லை, எனக்கு ஆக்சுவலி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், உங்க ஜாதகத்தை பார்த்தா என்னது மட்டும் தான் சொல்ல முடியுமா, எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு. இயல்பாகவே ஒரு ஜாதகம் ஒரு 17 தலைமுறையை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஜாதகப்படி உங்க அண்ணனுக்கு இப்போ சனி ராகுடைய காம்பினேஷன் குருவோட பார்வையில் வரனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா உண்டு. நோட் பண்ணிக்கோங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வருஷமே அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது வீட்டு பராமரிப்பு செலவு பண்றதுக்கான நேரமா இருக்கு, இல்ல பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது பைப் லைனு, தண்ணி ஒழுகிறது, வீட்டுல விரிசல் விழுகிறது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். கரெக்டா இல்லையா?